செய்திகள் தொடர்கின்றன. சென்னை காசிமேட்டில் உள்ள மீனவர்கள் வலையில் 1200 கிலோ எடை உள்ள திருக்கை மீன் சிக்கியது. காசிமேடு மீனவர் பகுதியைச் சேர்ந்த ஜீவா கடலுக்குள் சென்று மீன்பிடித்து வந்தபோது 1200 கிலோ எடை உள்ள ராட்சத திருக்கை மீன் பிடிபட்டது. இதனுடன் 30 கிலோ எடை உள்ள வட்ட வடிவிலான வால் இல்லா பெயர் தெரியாத மீனும் அகப்பட்டது. திருக்கை மீன் 50,000 ரூபாய்க்கு விலை போனது. கேரள மக்களின் முக்கிய பண்டிகையில் ஒன்றான ஓணம் பண்டிகை கேரள மக்களால் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. கேரள மாநிலத்தின் கொச்சி நகரில் ஓணம் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. 10 நாட்கள் தொடர்ந்து கொண்டாடப்படும் திருவோணம் பண்டிகை மகாபலி மன்னர் மக்களை சந்திக்க வருவதை நினைவுபடுத்தி கொண்டாடப்படும் பண்டிகையாகும். ஆண்களும் பெண்களும் பாரம்பரிய புத்தாடை அணிந்து வீடுகளில் பூக்கோலம் போட்டு வழிபாடு நடத்துவது வழக்கம். இந்த பண்டிகையையொட்டி நடன நிகழ்ச்சிகளும் இசை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இந்த பண்டிகை நாளில் மலையாள மக்கள் காலையில் குளித்து புத்தாடை அணிந்து கோவிலுக்கு சென்று வழிபட்டனர். வீடுகளில் அத்தப்பூ கோலமிட்டு 18 வகையான இனிப்புகளை செய்து உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் வழங்கி வாழ்த்துக்களை பெற்றனர். சென்னையில் உள்ள மலையாள மக்கள் மகாலிங்கபுரத்தில் உள்ள ஐயப்பன் கோவிலுக்கு சென்று வழிபட்டனர். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாளை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் அம்பத்தூர் நகர தேமுதிக சார்பில் சுமார் 200 குடும்பங்களுக்கு இலவச அரிசி, மளிகை பொருள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினருமான CH சேகர் கலந்து கொண்டார். கேப்டன் பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லை கிழக்கு மாவட்ட தேமுதிக சார்பில் பள்ளி குழந்தைகளுக்கு இலவச சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் கணேஷ்குமார் ஆதித்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் பரமத்தி ஒன்றியம் தேமுதிக சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களும் மற்றும் பள்ளிக்கு ஜெராக்ஸ் இயந்திரம் ஒன்றும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கரூர் மாவட்ட செயலாளர் NS கிருஷ்ணன், மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் விஜயகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒருவித மூளைக்காய்ச்சல் பரவி வருவதால் ஏராளமான குழந்தைகள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். கோரக்பூர் மருத்துவமனையில் மட்டும் இதுவரை 1100 நோயாளிகள் சிகிச்சை பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. அங்குள்ள பாபா ராகவ்தாஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இந்த வினோத தொற்று நோய்க்கு இதுவரை 215 பேர் பலியானதாக கூறப்படுகிறது. நாள்தோறும் சுமார் 40 நோயாளிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வருவதாகவும் அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த மர்ம மூளைக்காய்ச்சலுக்கு அந்த பகுதியில் கடந்த 30 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 7000க்கும் மேற்பட்ட நோயாளிகள் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. 100 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் மேட்டுப்பாளையம் ஊட்டி ரயில் நடுக்காட்டில் பழுதடைந்து நின்றது. மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டி வரை மலை ரயில் கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக இயக்கப்பட்டு வருகிறது. இந்த ரயிலில் பயணம் செய்ய ஏராளமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் உள்நாட்டு மக்களும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இன்று காலையில் மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூருக்கு புறப்பட்ட மலை ரயில் ரன்னிமேடு ரயில் நிலையத்தையொட்டிய அடர்ந்த காட்டுப்பகுதியில் இன்ஜின் கோளாறு காரணமாக நின்றுவிட்டது. இதில் பயணம் செய்த 225 பயணிகள் உணவு மற்றும் குடிநீர் இன்றி தவித்தனர். பின்னர் பேருந்துகளில் ஏற்றி அனுப்பப்பட்டார்கள். மேட்டுப்பாளையம் டு ஊட்டியில் வரும்போது நடுவில் ஒரு வழியில் ஃபுல்லாக ரிப்பேர் ஆகி 2.5 hours வெயிட் பண்ண வேண்டியதாக போச்சு. பண்ண பிளானும் பாழா போயிடுச்சு. சாப்பாடு கிடைக்கல, தண்ணி கிடைக்கல. இதே மாதிரி எப்பவும் நடந்துட்டு இருந்ததுன்னா எப்போ தான் நல்லபடியாக இந்த ட்ரெயின் விடுவாங்கன்னு தெரியல. ஸோ இந்தியன் ரயில்வேஸ் கொஞ்சம் ஏதாவது ஒரு வழி எடுத்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழக அரசால் செப்டம்பர் 15ஆம் தேதி ஏழை மக்களுக்கு கிரைண்டர் வழங்கப்பட இருப்பதால் கோவையில் கிரைண்டர்கள் உற்பத்தி தீவிரம் அடைந்துள்ளது. செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் கட்டமாக 25 லட்சம் கிரைண்டர்கள் மக்களுக்கு வழங்கப்பட இருப்பதாக தமிழக அரசு அறிவித்திருந்தது. இதன்படி கிரைண்டர்கள் செய்து வழங்கும் கோவையில் உள்ள பொன்மணி, விஜயலட்சுமி, சாஸ்தா, தேவ் நிறுவனங்களுக்கும் ஈரோட்டில் உள்ள சௌபாக்கியா, அமிர்தா ஆகிய நிறுவனங்களுக்கும் அரசு கிரைண்டர்கள் தயாரித்து வழங்க ஆர்டர் கொடுத்தது. எனவே இந்த பணிகள் 24 மணி நேரம் தொடர்ந்து நடந்து வருகிறது. இந்த பணிகளை கோவை மாவட்ட ஆட்சியர் கருணாகரன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். வேடந்தாங்கலில் உள்ள அடகு கடையில் பூட்டை உடைத்து நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. வேடந்தாங்கல் பகுதியில் அடகு கடை நடத்தி வரும் கிருஷ்ணமூர்த்தி இரவில் கடையை பூட்டிவிட்டு வீட்டுக்கு சென்று விட்டார். இரவில் யாரோ மர்ம நபர்கள் கடையின் பூட்டை உடைத்து லாக்கரில் இருந்து 6 சவரன் தங்க நகைகள் மற்றும் வெள்ளி நகைகளை கொள்ளையடித்து சென்றுவிட்டனர். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். கோவையில் சத்ய சாய்பாபாவிற்கு அர்ப்பணிக்கும் வகையில் புதிய சத்ய சாய்பாபா கோவில் திறக்கப்பட்டுள்ளது. ஷீரடி சாய்பாபாவின் மறு அவதாரமாக அண்மையில் மறைந்த சத்ய சாய்பாபா பக்தர்களால் கருதப்படுகிறார்.
சத்ய சாய்பாபாவின் நினைவை போற்றும் வகையில் கோவையில் சத்ய சாய்பாபா கோவில் திறக்கப்பட்டது. இந்த கோவிலில் சலவை கற்களாலான சத்ய சாய்பாபா நிறுவப்பட்டு கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. சாய்பாபாவின் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாய்பாபாவை வழிபட்டனர். ஆச்சரியம், ஆனால் உண்மை. இன்று நாம் காண இருப்பது அதிசய மலைக்கோவில் தொங்கும் பாலம். தொங்கும் தோட்டம் பற்றி அறிந்திருக்கிறோம். இது அதிசய தொங்கும் மலைக்கோவில். சீனாவின் பீஜிங் நகரில் 250 அடி உயர மலையின் முகப்பில் நீண்ட மரக்கட்டைகளை வைத்து அமைக்கப்பட்டது. 1400 ஆண்டு பழமையானது. உச்சி மலை சரிவில் இப்படி ஒரு அதிசய கோவில். மூன்றாவது ஒருநாள் போட்டியிலும் இந்திய அணி திணறல். விவரம் இடைவேளைக்கு பிறகு.